ஹலோ கைஸ். பாடகி சுசித்ரா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் தனுஷ் மற்றும் பல நடிகர் நடிகைகளை பற்றி எக்கச்சக்கமான அவதூறான விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா நடிகர் நடிகைகள் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி நிறையா விஷயங்களை ஓப்பனாக ஒரு வீடியோ மூலிமா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. அதாவது தன்னுடைய பேட்டிகள் மூலிமா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கலங்கடிச்சவங்க தான் பாடகி சுசித்ரா. அதுலேயும் நடிகர் தனுஷோட மொத்த சொந்த வாழ்க்கையும் பொதுவெளிக்கு அம்பலப்படுத்தினாங்க. நல்ல வேளை இவங்க விஜயை பற்றி எதுவுமே பேசலைன்னு அவருடைய ரசிகர்கள் பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது தானாகவே கண்டென்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் மற்றும் த்ரிஷா விவகாரம் பயங்கரமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதை பற்றி பல பிரபலங்களும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அது ஒரு புரளி அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் சுசித்ராட்ட சில ரசிகர்கள் இந்த சமாச்சாரத்தை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களும் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ புட்டு வச்சுருக்காங்க. சுசித்ராவோட வீடியோவை பார்க்கும்போது விஜய் மற்றும் சங்கீதா ரெண்டு பேரும் ஒன்றாவே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னும் விஜயை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த விதத்துலையும் பாரபட்சம் பார்க்காம இதற்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தற்போது தன்னுடைய அம்மா அப்பா கூட இல்லை, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தன்னோட மனைவி மற்றும் பிள்ளைகளோட கூட இல்லை அப்படின்னும் அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அரசியலை தேர்ந்தெடுத்துட்டாரு நம்ம விஜய். ஆனால் இந்த தனிமையை எப்படியாவது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் த்ரிஷா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுசித்ரா ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு அரசியல் தான் இனி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு பெண் விஷயத்தால் பேர் கெட்டு போக விடவே மாட்டார் நம்ம விஜய். அதனால் இது முழுக்க விஜயோட விருப்பம் இல்லாமல் த்ரிஷா அவர்கள் தான் அவரோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறதா சுசித்ரா அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பகீரை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.